உலகத்துல எங்கெங்கயோ இருக்கிற விஷயங்களை நம்ம தேடி தேடி கத்துக்கிறோம். ஆனா நம்ம கூடவே இருக்கிற நம்மளோட உடல் உறுப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருக்கோமா? இன்னைக்கு நம்ம வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட மூளை விழித்திருக்கும் போது ஒரு சிறிய எல்இடி பல்பை எரிய வைக்கிற அளவுக்கு சுமார் 12 to 25 வாட்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது. மனித மூளையின் நினைவாற்றல் திறன் சுமார் 2.5 டெட்டாபைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சராசரி மனித ஆயுட்காலத்துல சுமார் இதயம் 300 கோடி முறை துடிக்குது. இதயத்திலிருந்து வெளியேறும் ரத்தத்தோட அழுத்தம் அதை 30 அடி உயரம் வர பீச்சி அடிக்கும் அளவுக்கு வலிமையானது. மனித எலும்புகள் அதே எடையுள்ள ஸ்டீலை விட 5 மடங்கு அதிக வலிமை கொண்டிருக்கு. குறிப்பா தொடை எலும்பு மிகவும் உறுதியானது. நாம பிறக்கிறப்ப 300 எலும்புகளோட பிறக்கிறோம். ஆனா வளர வளர அது எல்லாம் ஒருங்கிணைந்து 206 எலும்புகளா மாறுது. கைரேகை தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமானது நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் நாக்கு ரேகையும் தனித்துவமானது. மனித உடல்ல உள்ள அனைத்து ரத்த நாளங்களையும் ஒன்றாக இணைச்சோம்னா அது உலகத்தை 2 முறை சுற்றி வரும் அளவுக்கு நீளமானது. 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும். உங்க உடல்ல உள்ள செல்களை விட உங்க உடல்ல வாழ்ற பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை தான் அதிகம். மனிதனோட கண்ணு ஒரு டிஜிட்டல் கேமராவாக இருந்துச்சுன்னா அதனோட தரம் சுமார் 576 மெகா பிக்சலாக இருக்கும். ஒரு சராசரி மனித கண்ணால் சுமார் 1 கோடி வெவ்வேறு நிறங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியும். நம்ம உடல்லையே மிக வேகமாக செயல்படும் தசை கண்களை இமைக்க உதவும் தசைகள் தான். ஒரு நொடியில பல முறை இமைக்க முடியும். நம்ம வயிற்றுல சுரக்கிற ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுமா? ஒரு பிளேடு துண்டை கூட கரைக்கிற அளவுக்கு அதுக்கு வீரியம் இருக்கு. ஆனா நம்ம வயிற்று சுவர் இதை தாங்கும் வகையில இயற்கையாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம் வயிறு தன்னைத்தானே சிதைக்காமல் இருக்க ஒவ்வொரு 3 முதல் 4 நாட்களுக்கு ஒரு முறை தனது உள் சுவரை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. நுரையீரல்ல இருக்கிற சிறிய காற்றுப்பைகளை மட்டும் பிரித்து தட்டையாக விரிச்சோம்னா அது ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு பெரிதாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனுஷன் சுமார் 20,000 முறை சுவாசிக்கிறான். நம்ம உடல்ல மிகப்பெரிய உறுப்பு தோல் தான். ஒரு மனிதனோட மொத்த உடல் எடையில சுமார் 16% தோலின் எடை மட்டுமே. உங்க வாழ்நாள்ல உங்க தோல் தன்னைத்தானே சுமார் 1000 முறை முழுமையாக புதுப்பித்துக் கொள்ளுது. ஒவ்வொரு நிமிஷமும் சுமார் 30,000 முதல் 40,000 வரை இறந்த செல்கள் நம்ம தோலிலிருந்து உதிர்கிறது. உங்கள் சிறுநீரகங்கள் ஒரு நாளைக்கு சுமார் 180 லிட்டர் ரத்தத்தை வடிகட்டி சுத்தப்படுத்துது. அதுல சுமார் 1.5 லிட்டர் மட்டுமே சிறுநீராக வெளியேறுது. நீண்ட காலமாக மனிதனோட மூக்கால் 10,000 வாசனைகளை மட்டுமே உணர முடியும் அப்படின்னு நம்பப்பட்டது. ஆனா சமீபத்திய ஆய்வுகளின்படி மனிதனோட மூக்கால் 1,00,000 கோடிக்கும் அதிகமான வெவ்வேறு வாசனைகளை வேறுபடுத்தி அறிய முடியும். ஆண்களை விட பெண்களுக்கு தான் மோப்ப சக்தி அதிகம். குறிப்பாக சமைக்கிறப்ப பூக்களோட வாசனையை நுகர்றப்ப அவர்கள் நுணுக்கமான வாசனைகளை கூட கண்டறிவாங்களாம். உங்களோட உடம்புல ஒவ்வொரு நொடியும் சுமார் 2.5 கோடி புதிய செல்கள் உருவாகுது. அதாவது நீங்க இந்த வாக்கியத்தை படித்து முடிக்கிறதுக்குள்ள இல்ல இந்த காணொலிய பார்த்து முடிக்கிறதுக்குள்ள உங்க உடல்ல அமெரிக்காவோட மொத்த மக்கள் தொகைக்கு சமமான புதிய செல்கள் உருவாயிருக்கும். நம் உடலில் உள்ள செல்கள் தொடர்ந்து இறந்து புதுப்பிக்கப்படுவதால் ஒவ்வொரு 7 முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் ஒரு புதிய மனிதனாக மாறுகிறோம். நீங்க காலையில எழுந்திருக்கிறப்ப இருந்த உயரத்தை விட நைட்டு தூங்க போறப்ப சுமார் 1 சென்டிமீட்டர் குட்டையா இருப்போமா? பகல் முழுவதும் நாம் நடக்கும் புவியீர்ப்பு விசையினால் நம் முதுகெலும்பில் உள்ள குருத்தெலும்புகள் அழுத்தப்படுவதே இதுக்கு காரணம்னு சொல்றாங்க. ஒரு மனிதன் தனது வாழ்நாள்ல சுரக்கும் உமிழ்நீரின் அளவு சுமார் 25,000 லிட்டர்கள். இது 2 பெரிய நீச்சல் குளங்களை நிரப்புவதற்கு போதுமானதான். இதை மட்டுமே வச்சு ஒரு நீச்சல் குளத்தை யாராவது கட்டியிருந்தாங்களா? நீங்க அதுல குளிப்பீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.